தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் பெருவிழாவை இன்றைய நாளிலே நமது திருச்சபை சிறப்பாக கொண்டாடுகிறது. ஆவியானவர் என்றாலே நம் ஒவ்வொருவரையும் அருள் பொழிவு செய்பவர், நம் ஒவ்வொருவருக்கும் ஆற்றல் தருபவர், நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வலிமையாயிருந்து செயலாற்றுகிறவர். எனவே இன்றைய நாளிலே திருத்தூதர்கள், அன்னை மரியா, இன்னும் ஆண்டவர் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவருமே ஒன்று கூடி வருகிறார்கள். ஒன்று கூடி வந்து ஆண்டவர் இயேசு இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தவற்றை ஞாபகப்படுத்துகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியார் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தனது ஆற்றலால் நிரப்புகிறார். எனவே நாங்கள் இதுவரை பயந்து கொண்டிருந்தோம், இதுவரை எங்களது வாழ்க்கையிலே ஒரு சுமைகளோடு தோல்விகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்று அந்த பயத்தை, அச்சத்தை போக்குபவராக தூய ஆவியார் எங்களிலிருந்து செயலாற்றுகிறார். எனவே இன்றிலிருந்து நாங்கள் முழு தைரியத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு வலிமையோடு ஆண்டவரின் சாட்சிகளாய் மாறுவோம் என்கிற ஒரு உறுதிப்பாட்டை எடுக்கிறார்கள். அதற்கு காரணமான ஆவியானவரின் அந்த அருள் பொழிவை நிறைவாக பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இதோ இந்த வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ எனது ஒவ்வொரு செயல்பாட்டிலும் அதே ஆவியானவர் உடனிருந்து என்னை தைரியப்படுத்துகிறார், நெறிப்படுத்துகிறார், வழிநடத்துகிறார் என்ற சிந்தனையோடு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் ஆவியானவரின் துணை உண்டு என்ற முழுமையான நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து நமது செயல்பாடுகளிலே முழு ஈடுபாட்டோடு செயல்படுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆவியானவரால் நிரப்பி நம் ஒவ்வொருவரையும் வெற்றியான வாழ்வை நோக்கி வழி நடத்துவார். அதற்கான வரவேண்டி இப்பலியிலே ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு வழிநடத்தி செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், இரக்கம் வையும், இரக்கம் வையும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளா எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றீ. உலகின் எத்திக்கிலும் தூயாவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூயாவியாரின் அருளா நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்ற ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாக்கி
அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலுமிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒளியை கேட்டு கூடிய திரளான மக்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகள் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும், மேதியரும், எலாமியரும், மெசொபொத்தோமியா, யூதேயா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும், யூதம் தழுவியோரும், கிரேக்கரும், அரேபியரும் ஆகிய நாம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. திருப்பாடல் 104. திருப்பாடல் 104. உமது ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். உமது ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். உமது ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் கடவுளாகிய ஆண்டவரே எத்துணை மேன்மை மிக்கவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் கடவுளாகிய ஆண்டவரே எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உன் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை. ஆண்டவரே, உன் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை. பூவுலகம் உன் படைப்புகளால் நிறைந்துள்ளன. உமது ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். உமது ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர்.
நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்க பெறுகின்றன. உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்க பெறுகின்றன. மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். உமது ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். உமது ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரின் மாட்சி என்றும் நிலைத்திருப்பதாக அவர்தம் செயல்களை குறித்து மகிழ்வதாக. ஆண்டவரின் மாட்சி என்றும் நிலைத்திருப்பதாக அவர்தம் செயல்களை குறித்து மகிழ்வதாக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாயிருப்பதாக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாய் இருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். உமது ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். உமது ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். தூய ஆவியின் கனிகள். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 16 முதல் 25 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். அப்போது ஊன் இயல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊன் இயல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. தூய ஆவியின் விருப்பம் ஊன் இயல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவது இல்லை. நீங்கள் தூய ஆவியால் வழி நடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தைமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவது இல்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்பொழுதும் மீண்டும் சொல்கிறேன். ஆனால்
தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊன் இயல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. தூய ஆவியே எழுந்தருளி வாரும். உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும். அவற்றில் உமது அன்பின் தீ பற்றெரிய செய்தருளும். அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறை வசனங்கள் 26, 27, மேலும் அதிகாரம் 16, இறை வசனங்கள் 12 முதல் 15 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, கடந்த வாரம் ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடினோம். தொடர்ந்து வரக்கூடிய இந்த வாரத்தில் தூய ஆவியாரின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த பெருவிழா
திரு அவையின் முதன்மை தேவை தூய ஆவியாரே என்பதை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. ஒரு குடும்பத்தில் பெற்றோர் இருவரும் ஆசிரியர்களாக அல்லது அதை போன்ற பணிகளில் இருக்கின்றார்கள் என்றால், அவர்களுடைய குழந்தை ஒரு 2-3 வயதில் இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுடைய பணிக்கு செல்லுகின்ற பொழுது அன்றைய நாளில் தாமதமாக வரக்கூடிய சூழல் ஏற்படுமே என்றால், அந்த குழந்தையை யாரிடம் ஒப்படைத்துவிட்டு செல்வது என்பது ஒரு பெரிய அங்கலாய்ப்பாக அவர்களுக்கு இருக்கும். அந்த குழந்தை ஒப்படைக்கக்கூடிய இடத்தில் ஒரு பாதுகாப்பை உணர வேண்டும். அவர்களும் அந்த குழந்தையை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். இது இந்த பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு தன்னை அனுப்பிய தந்தையிடம் மீண்டும் செல்ல இருக்கக்கூடிய சூழலில் தன்னுடைய பணிகள் அனைத்தையும் செயல்படுத்த வேண்டிய தன்னுடைய வழித்தோன்றல்களாகிய சீடர்களுக்கு இதே பாதுகாப்பை தேடுகின்றார். அவர் சிலுவையில் மரிக்கும் முன்பாக சீடர்களை அன்னை மரியாவின் பாதுகாவலில் ஒப்படைக்கின்றார். இதோ உம் மகன் என்று தூய யோவானை காட்டுவதன் வழியாக இந்த சீடர்களை அன்னையிடம் ஒப்படைப்பதை பார்க்கின்றோம். அதே ஆண்டவர் இயேசு விண்ணேற்பு செல்ல இருக்கக்கூடிய சூழலில் தூய ஆவியை அவர்களுக்கு அனுப்புவதாக வாக்களிக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்டோம், நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை பல உள்ளன, அவற்றை உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியார் வருகின்ற பொழுது நிறை உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்று கூறுகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், இந்த ஒரு அனுபவத்தை சீடர்கள் பெறுவதை. சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருக்கின்றார்கள். ஒரு பெருங்காற்று வீசுகின்றது. அப்பொழுது நெருப்பை போன்ற பிளவுண்ட நாவுகள் சீடர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து தங்குகின்றன. இந்த சீடர்கள் அனைவரும் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகின்றனர். இது ஒரு காட்சி போன்று முதல் கட்டமாக அமைகின்றது. அதைத் தொடர்ந்து இந்த சீடர்கள் வெவ்வேறு மொழிகளில் பேசுவதாகவும், பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மக்கள் அனைவரும் அவரவர் மொழிகளில் இவர்கள் பேசுவதை கேட்டு இந்த நற்செய்தியை புரிந்து கொண்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த 2 பகுதிகளில் ஒன்று காட்சி பகுதியாக அமைகின்றது. அதை தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்வுகள் இறைவனுடைய திட்டத்தை அதிசயிக்கத்தக்க வகையில் செயல்படுத்தும் ஒரு நிகழ்வாக அமைகின்றது.
இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒன்று அல்ல. அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, இன்றும் நடைபெற வேண்டிய நிகழ்வு. இதை இன்றைய விழா நமக்கு உணர்த்தக்கூடிய ஒன்றாக அமைகின்றது. எனவேதான் தூய பவுலடிகளார் மிக அழுத்தமாக இந்த சிந்தனையை நம்முன் வைக்கின்றார். கிறிஸ்துவின் ஆவியை ஒருவன் கொண்டிராவிடில் அவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. உங்களுக்குள் அனலாக பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தூய ஆவியை நீங்கள் அணைத்துவிட வேண்டாம். தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப நீங்கள் வாழுங்கள் என்ற அழைப்பை அவர் நம்முன் வைக்கின்றார். இன்று ஒரு மனிதன் வெற்றியான ஒரு வாழ்க்கையை மேற்கொள்கின்றான் என்றால் அதற்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்க வேண்டும். ஒன்று, அவன் பயணிக்கின்ற திசை சரியான திசையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவன் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான முடிவுகளாக இருக்க வேண்டும். சரியான திசையில் பயணிப்பது என்பது மிக முக்கியமான தேவை. நாம் கைகாட்டி என்ற இடத்தில் பார்ப்போமே என்றால், எந்த பக்கம் சென்றால் எந்த ஊர் செல்ல முடியும், எத்தனை கிலோமீட்டரில் இருக்கின்றது என்பது அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதை பார்த்து நம்முடைய பயணத்தை மேற்கொள்கின்றோம். அதே போன்றுதான் தூய ஆவியார் நாம் பயணிக்க வேண்டிய வழி எது என்பதை உணர்த்தக்கூடியவராக இருக்கின்றார். 3 ஞானிகள் இயேசு பாலனை பார்க்க வருகின்றனர். தரிசித்த பின் அவர்களுக்கு உணர்த்தப்படுவது என்னவென்றால், நீங்கள் வந்த திசையில் செல்ல வேண்டாம். ஏனென்றால் ஏரோது இயேசு பாலகனை கொல்லத் தேடுகின்றான், நீங்கள் வேறு வழியாக செல்லுங்கள் என்று. இந்த 3 ஞானிகளுக்கு உணர்த்தப்பட்டது போல தூய ஆவியின் மீது நம்பிக்கை கொண்டு தூய ஆவியின் துணை கொண்டு பயணிக்க விரும்பக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த தூய ஆவியானவர் எந்த திசையில் பயணிக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கின்றார். சரியான முடிவுகளை நாம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அரசன் அந்த அரச மாளிகையில் திருடுவதற்காக ஒரு திருடன் உட்புகுந்து விடுகின்றான். அவன் பல இடங்களில் தேடி பார்க்கின்றான். எந்த பொருளை தொடப்போனாலும் அங்கு காவலர்கள் நிற்பதை உணர்கின்றான். ஒரு கட்டத்தில் 2 சாக்கு மூட்டைகள் கிடக்கின்றன. அதை எடுப்பதை யாரும் கவனிப்பதாக தெரியவில்லை என நினைத்து கொண்டு அந்த சாக்கு மூட்டைகளை தூக்குகின்றான். உடனே காவலர்கள் அவனை கைது செய்து விடுகின்றனர், அரசனிடம் கொண்டு வருகின்றனர். அரசன் அப்பொழுது அவர்களுக்கு தீர்ப்பளிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அந்த மூட்டையில் என்ன இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது அதில் வெங்காயம் நிரப்பப்பட்டிருந்தது. அப்பொழுது அந்த அரசன் அந்த திருடனை பார்த்து, நான் உனக்கு ஒரு 3 வாய்ப்பு தருகின்றேன். இந்த 3இல் எதை வேண்டுமானாலும் நீ உனக்குரிய தண்டனையாக எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறுகின்றான்.
இதில் இருக்கக்கூடிய வெங்காயத்தில் ஒரு 100 வெங்காயத்தை நீ சாப்பிட வேண்டும். அப்படி இல்லை என்றால் 20 கசையடிகள், இல்லை என்றால் 500 ரூபாய் நீ அபராதமாக கட்டிவிட்டு நீ செல்லலாம் என்று அரசன் கூறுகின்றான். இந்த திருடன் யோசித்துவிட்டு அவன் 100 வெங்காயத்தை நான் தின்று விடுகின்றேன் என்று சொல்லி 100 வெங்காயத்தை எடுத்து வைத்து கொண்டு திங்க முற்படுகின்றான். 20 வெங்காயம் தின்று முடிப்பதற்குள் அவனுடைய கண்களுக்குள் கண்ணீர் பொங்குகின்றது. அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. அதை தூக்கி வைத்து விடுகின்றான். 20 கசையடிகளை வாங்கிக் கொள்கின்றேன் என்று சொல்லி கசையடி அவனுக்கு கொடுக்கப்படுகின்றது. 10 கசையடிகளுக்கு மேல் அவனால் தாங்க முடியவில்லை, துடிக்கின்றான். இறுதியாக 500 ரூபாய் அபராதம் கட்டிவிட்டு அவன் செல்ல முற்படுகின்றான். இந்த திருடன் எடுக்கக்கூடிய முடிவில் ஒரு குழப்பமானவற்றை நாம் பார்க்க முடிகின்றது. அவன் ஒரு சரியான நபராக இருந்திருந்தால் முதலிலேயே அவன் 500 ரூபாயை கட்டிவிட்டு பிற தண்டனைகளிலிருந்து அவன் தப்பித்திருக்கலாம். அன்புக்குரியவர்களே, இந்த குழப்பம் இன்று படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர் மாணவியர் மத்தியில் இருக்கின்றது. இந்த குழப்பம் இளைய சமூகத்தில் நிறைந்திருக்கின்றது. இந்த குழப்பம் இன்றைய குடும்பங்களில் நிறைந்திருக்கின்றது. இந்த குழப்பங்களை கடந்து சரியான முடிவுகளை எடுப்பதற்கு நமக்கு தூய ஆவியாரின் துணை தேவை. சரியான வழியில் பயணிக்கவும் சரியான முடிவுகளை எடுப்பதற்கும் தூய ஆவியானவர் என்ற துணையாளர் நமக்கு தேவைப்படுகின்றார். துவக்க திருச்சபையானது பல்வேறு சவால்களை எதிர்கொள்கின்றது. நற்செய்தி யூதர்களுக்கு மட்டுமா, புற இனத்தவருக்கு மட்டுமா? விருத்த சேதனம் அவசியமா, அவசியம் இல்லையா? இவைகளெல்லாம் பாரம்பரிய அழுத்தங்கள் நிறைந்த பிரச்சனைகளாக தீர்வு காணப்பட முடியாதவையாக இருக்கின்றன. சீடர்கள் தூய ஆவியாரின் தூண்டுதலால் ஒன்று கூடுகின்றனர், விவாதிக்கின்றனர், இறுதியாக சரியான முடிவுகளை எடுத்து திரு அவையை வழிநடத்தி செல்லுகின்றனர். அன்புக்குரியவர்களே, தூய ஆவியார் இன்று நமக்கு எந்த அளவிற்கு சரியான திசையில் பயணிக்கவும் சரியான முடிவுகளை எடுக்கவும் நமக்கு அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தூய ஆவியானவர் நம்மிடம் இருக்கக்கூடிய குறைபாடுகளை அறிய உதவுகின்றார். இந்த குறைபாடுகளை களைய நமக்கு உதவக்கூடியவராக இருக்கின்றார். கலாத்தியருக்கு எழுதிய திருமுக இன்றைய 2வது வாசகத்தில் அதைத்தான் குறிப்பிடுகின்றார். தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள், அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்பின் இச்சை தூய ஆவியாருக்கு முரணானது. தூய ஆவியாரின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது என்று குறிப்பிடுகின்றார். நம்முடைய வாழ்க்கை தூய்மை நிறைந்ததாக இருக்கின்ற பொழுதுதான் இந்த உலகில் நாம் சரியானவற்றை சிறப்பாக செயல்படுத்த முடியும். இந்த தூய ஆவியானவர் நம்மில் இருக்கும் குறைகளை அறியச் செய்பவராகவும் களைய அதை உதவக்கூடியவராகவும் இருக்கின்றார்.
இந்த தூய ஆவியானவர் பலகீனம் நிறைந்த நம்மை பலம் நிறைந்தவராக மாற்றுகின்றார். திருத்தூதர்கள் அங்கு அன்றைய காலகட்டத்தில் இருந்த அந்த திருச்சங்கத்தின் முன் நிறுத்தப்படுகின்றனர். அப்பொழுது அவர்கள், நாங்கள் சொல்வதை கேட்க வேண்டும், இந்த நற்செய்தியை, இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்க கூடாது என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், உங்களுக்கு கீழ்ப்படிவதை விட இறைவனுக்கு கீழ்ப்படிவதே எங்களுக்கு மேலானது. நற்செய்தியை நாங்கள் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று துணிவோடு கூறுகின்றனர். அன்புக்குரியவர்களே, பயந்து ஓடி ஒளிந்த அந்த திருத்தூதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர்களை ஆச்சரியப்படுத்துகின்றன. நமக்குள் குறைபாடுகள் இருக்கலாம், பலகீனங்கள் இருக்கலாம், இயலாமைகள் இருக்கலாம். ஆனால் ஆவியானவரின் துணையை நாம் வேண்டி அவருடைய உதவியால் இணைக்கப்படுகின்ற பொழுது நாம் அவர் தரக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் ஏராளமாக பெறுகின்றோம். இந்த தூய ஆவியானவர் நமக்குள் இருக்கும் சுயநலம், தற்பெருமை, பேராசை போன்ற சுயநலங்களிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை பொதுநலனை நோக்கி, சிறப்பான இலக்குகளை நோக்கி பயணிக்க உதவுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த தூய ஆவியாருடைய விழா தூய ஆவியானவருடைய தேவையையும் அவரோடு இணைந்து நாம் பயணிக்க வேண்டியதின் அவசியத்தை உணர்த்தும் ஒரு நாளாக அமைகின்றது. உறங்கிக் கிடந்த அந்த சீடர்களை தட்டி எழுப்பி அகிலமெங்கும் திருச்சபையின் நற்செய்தியை அறிவிக்க அவர்களை தூண்டிய அதே ஆவியானவர் நம்மையும் தட்டி எழுப்பி நாம் செயல்படுத்த வேண்டிய எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக செயல்படுத்த நமக்கு உதவுவாராக. தூய ஆவியானவரின் துணையில் நாம் சிறப்பாக பயணிக்க இறைவன் நம்மை வழிநடத்தட்டும். ஆமென். இம்மன்னையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலை தேடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
ஆ ஆ ஆ எல்லாம் வல்ல அன்பு இறைவா, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம். இதோ இந்த நாட்களில் எம்மை அற்புதமான வகையில் காத்து வரும் உமது ஒப்பற்ற கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். இதோ தூய ஆவியாரின் பெருவிழாவை கொண்டாடும் இந்த அருமையான சூழலில் பல்வேறு குறைபாடுகளால் நிறைந்திருந்த சீடர்களை தூய ஆவியாரின் ஆளுகை அந்த இயலாமைகளிலிருந்தும் அச்ச உணர்வுகளிலிருந்தும் அவர்களை விடுவித்து இயேசுவின் மிகப்பெரிய நற்செய்தியின் கருவிகளாக அவர்களை உருவெடுக்கச் செய்கின்றது. அதே ஆவியானவருடைய அசைவாடலிலும் வழிநடத்துதலிலும் துணையிலும் நம்பிக்கை கொண்டிருக்க கூடிய இந்த இறை சமூகத்தை உமது ஆசிரால் நிரப்பியருளும். இயலாமைகளிலிருந்து விடுவித்தருளும். அச்ச உணர்வுகளிலிருந்து இவர்கள் விடுபட்டு வர துணை புரியும். இவர்கள் மன்றாடும் எல்லா நிலைகளிலும் உமது பேரு உதவியை பெற்று சரியான திசையில் பயணிக்க இவர்களுக்கு உதவியருளும். ஆவியால் இயலாதது எதுவும் இல்லை என்பதை உணர்த்துகின்றீர். இதோ கொடுந்தொற்றால் பாதிக்கப்பட்டு அல்லலாடி கொண்டிருக்கும் இந்த சமூகத்தை உமது திருப்பாதம் தருகின்றோம். இதை அற்புதமான வகையில் நீர் மீட்டெடுத்து எல்லோரும் நலமோடும் வளமோடும் வாழ துணை புரிவீராக. நாங்கள் மன்றாடிய இந்த வேண்டுதல்கள் ஜெபங்கள் அனைத்திற்கும் கனிவோடு செவிமடுக்கின்றீர் என்ற நம்பிக்கையில் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆமீன். என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன், உன்னை போல் மாற்றிடுவாய். என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் இறைவனுக்கு இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த புனிதமான திருப்பலி நம் தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது திரு அனைத்து நலன்களுக்காகவும் கையில் இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூய ஆவியார் இப்பலியின் மறையுண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு அவரே எங்களை நிறை உண்மையை நோக்கி வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவுறச் செய்கின்றீர். ஒரே திருமகனோடு உறவு கொள்வதா உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்று தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த இந்த நாளில் அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிட செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மனிதர் அனைவரும் மக்களிக்கின்றனர். ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற இந்த கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் இன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட நிர்வாகி பேரறிஞர் திரு பாக்கியநாதன், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பு இறைவா, இதோ இந்த உலகமே இன்று பயத்தினால், அச்சத்தினால், நடுக்கத்தினால் கொரோனா வியாதி என்ற ஒன்று எங்களை ஆட்டி படைக்கிறதே என்று இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே, நீர் இன்று உமது தூய ஆவியாரை இதோ நான் அனுப்புகிறேன். அவர் உங்களை கலக்கத்தினின்று அச்சத்தினின்று விடுபடுத்துவார், விடுதலை செய்வார். அதன் வழியாக நீங்கள் மகிழ்ச்சியோடு நிறைவோடு வாழ்வீர்கள் என்கிற ஒரு உறுதியான ஒரு செய்தியை எங்களுக்கு தருவீர் என்று நம்புகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே இந்த நடுக்கத்திலிருந்து எங்களை விடுவித்து அனைவருமே மகிழ்ச்சியோடு நிறைவோடு வாழக்கூடிய வரத்தை தருவீராக. எல்லாவிதமான இந்த பெரும் தொற்றினின்று விடுதலை செய்வீராக. குடும்பங்களிலே சமாதான ஒற்றுமையை தருவீராக. இனுமாக என்னென்ன முயற்சிகளை இதோ உமது அன்பு மக்கள் எடுக்கிறார்களோ அத்துணை முயற்சிகளிலும் நீரே மையமாக இருந்து வழிநடத்தி ஆசீர்வாதத்தை நிரப்பி அனைத்தையும் வெற்றியாக மாற்றுவீராக. உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொன்னவரே, அமைதி தேடி நிற்கின்ற எங்கள் உள்ளங்களை கனிவோடு கண்ணோக்கும். எங்களை அச்சுறுத்தும் எல்லா நிலைகளிலிருந்தும் எங்களை காத்தருளும். எங்கள் பாவங்கள் இயலாமைகளிலிருந்து விடுவித்தருளும். உமது தெய்வீக அமைதியாலும் மகிழ்ச்சியாலும் ஒற்றுமையாலும் இங்கிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இவர்களுடைய குடும்பங்களையும் நிரப்பிட திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருடன் ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவரின் அமைதி உங்களுக்கு உரித்தாகுக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ள இருக்கும் அது திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் உமது அருளால் நிரப்புவதாக. இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவம் போக்க நம்மை மீட்க வரும் தெய்வம். இவரால் அன்பு செய்யப்படும் இந்த தெய்வீக விருந்திற்கு அழைக்கப்படும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திருவுடல் நம் அனைவரையும் காத்து நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான், ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன், ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். உலகின் ஒளி அது நான் என்றீர், உண்மையின் வழி அது என்னில் என்றீர். உலகின் ஒளி அது நான் என்றீர், உண்மையின் வழி அது என்னில் என்றீர். வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பீர், வரையில்லாத அன்பால் என்னுயிர் தந்தீர். வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பீர், வரையில்லாத அன்பால் என்னுயிர் தந்தீர். இயேசுவே உன் நினைவாக செய்திடுவேன், இயேசுவே உன் நினைவாக செய்திடுவேன். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான், ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன், ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் எந்நாளும் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தூய ஆவியார் பெருவிழாவில் இறைவனின் சிறப்பு ஆசிருக்கு சிரம் தாழ்த்துவோம். தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூய ஆவியாரை பொழிந்து ஒளிர்விக்க திருவுளம் கொண்ட ஒளிகளின் தந்தையாகிய இறைவன் தமது ஆசிரால் உங்களை மகிழ்வுறச் செய்து அதே ஆவியாரின் கொடைகளால் உங்களை எந்நாளும் நிரப்புவாராக. ஆமென். வியத்தகு முறையில் நீர் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களை தீமை அனைத்திலிருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிர்ந்திட செய்வாராக. ஆமென். பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கை அறிக்கையில் ஒருங்கிணைக்க திருவுளம் கொண்ட அவர் உங்களை அதே நம்பிக்கையில் நிலைத்திருக்கச் செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடைய அருள் கூர்வாராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வருவோம். திருப்பலி நிறைவு பெறுகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இடைவிடா சகாய மாதா, இணையில்லா தேவ மாதா, தவறினை தீர்ப்பாய் பலமுறை கேட்பாய், இறைஞ்சுகின்றோம் தாயே, இறைஞ்சுகின்றோம் தாயே. இணைவிடா சகாய மாதா, இணையில்லா தேவ மாதா, தவறினை தீர்ப்பாய் பலமுறை கேட்பாய், இறைஞ்சுகின்றோம் தாயே, இறைஞ்சுகின்றோம் தாயே. ஆராத மனப்புண்ணை ஆற்றிடுவாய், அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாய்.
ஆராத மனப்புண்ணை ஆற்றிடுவாய், அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாய். மாறாத கொடுமை தீராத வறுமை தானாக என்றுமே மாற்றிடுவாய், தானாக என்றுமே மாற்றிடுவாய். இடைவிடா சகாய மாதா, இணையில்லா தேவ மாதா, பரிணை தீர்ப்பாய் பல முறை கேட்பாய், இறைஞ்சுகின்றோம் தாயே, இறைஞ்சுகின்றோம் தாயே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. கிறிஸ்துராஜா வாழ்க, உடைய ராட்சியம் வருக, மரியே வாழ்க. மரியே வாழ்க.